வணக்கம், நான் ரஞ்சனி. கதைக்களத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். ஆண்டாண்டு காலமா கலவை தொழிலா செய்யற ஒரு ஊரோட கதைய மையமா வச்சு எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய கதை தான் இருளப்ப சாமியும் 21 கிடாயும். கதைய ரொம்ப நேர்த்தியா கையாண்டிருக்காரு எழுத்தாளர். கதையோட முடிவை கதைக்கு மகுடம் சூட்டுற மாதிரி அழகுபடுத்தியிருக்காரு. கதைக்குள்ள பயணிப்போமா? இருளாண்டி தேவர உப்பு காத்து சிலு சிலுன்னு தாளாட்டுச்சு. முளைக்கொட்டு திண்ணைக்குன்னு ஒரு தூக்கம் வரும். நெஞ்சளவு உயரமான திண்ணை, நடுவுல 4 அடுக்கு சதுர கும்பம். தப்பி தவறி கூட கால் பற்றக்கூடாது. அப்படி பட்டுட்டுனா தொட்டு கண்ணில் ஒத்திக்கணும். கிழக்கு பக்கம் தரையோட முளைச்ச பத்திரகாளி. இளவட்டங்க பத்திரகாளிக்கு பயந்து இரவு நேரங்கள்ல எந்த தப்படித்தனமும் பண்றதில்ல. பெரிய ஆளுங்க இதுல ரொம்ப கண்டிஷனா இருப்பாங்க. இளவட்ட முறுக்குல எவளையாவது கூட்டிட்டு வரவன் கம்மாக்கரை குளத்தடின்னு போயிருங்க, தப்பி நடந்தா காளி கண்ணு குத்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி பகல் பூராவும் வெட்டு சீட்டு, ரம்மி, தாயக்கட்டை, ஆடு புலி ஆட்டமும் நடக்கும். தெற்கு பக்கம் இருளாண்டி தேவர் படுத்திருந்தாரு. அவர் தலைமாட்டிலேயே கந்தையா தேவர் உட்கார்ந்துருந்தாரு. தெற்கு பக்கம் 7 பேரு ரம்மி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த 7 பேர்ல இருளாண்டி தேவரோட பையன், பொண்ணோட புருஷன், கந்தையா தேவரோட பையன், தம்பி பையன்னு எல்லாம் உட்காந்து தான் ஆடிட்டு இருந்தாங்க. இருளாண்டி தேவரோட கால் மாட்டுல ஆடு புலி ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொந்தம் தான். தகப்ப, மக, மாம, மச்சனன்னு. வீட்டு பிடிக்க கைப்பழகாத சின்ன பசங்கள்லாம் நிறக்குளத்தம்மன் கோயில் ஆலமரத்துக்கிட்ட காக்கா குஞ்சு விளையாட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இருளாண்டி தேவரோட இடது கை மடங்கி தலைமாட்டுல பாந்தப்பட்டிருந்தது. 2 தொடை இடுக்கிலும் வலது கையை கொடுத்திருந்தாரு. தொடை இடுக்கல கிடந்த தழும்புகள் மேடு தட்டி கிடந்தது. கவுள்பட்டியில ஆடு திருட போய் பிடிபட்டு பெருநாளி போலீசார் கம்பியை காய வச்சு இழுத்த தழும்பு அது. பெருநாளிக்கு மேற்க 4வது மைல்ல கவுள்பட்டி. தெலுங்கு பேசுற ரெட்டிமார் ஊரு. அண்ணா குடிமகனை தவிர்த்து எல்லாருமே ரெட்டிமார்க தான். சம்சாரிகளுக்கான எல்லா கோப்புகளும் உள்ள ஊர் அது. வீட்டுக்கு வீடு உழவு மாடு, கிடாய் கிடாயா ஆடு, அகண்ட மண்பானை போல பெரிய ஊரணி. மாட்டுக்கும் மனுஷனுக்கும் அதுதான் குடிநீர். யாரும் காலு முகம் கழுவக்கூடாது. சட்டு சட்டான ஊரு, களவுக்கு இடம் கொடுக்காத ஊரு. 10 பேர் எதிர்த்து வந்தாலும் அடிச்சு விரட்டுற வீரன் இருளாண்டி தேவர். அன்னைக்கு கவுள்பட்டிக்கு களவுக்கு போனவங்கள்ல யாருமே குறைஞ்ச ஆள் இல்ல. முருகேச தேவரு ஒத்தையில நின்று ஊரையே அடிக்கிற ஆளு. அதே மாதிரியே கந்தையா தேவரு, நாகு தேவரு, கருப்பையா தேவரு, முத்து தேவரு, சுந்தர தேவர், குருசாமி தேவர் எல்லாருமே வீரங்க தான். இத்தனை பேரும் கம்பு கட்டி நின்னா எந்த படையும் பின்வாங்கும். அன்னைக்கு சாமத்துக்கு மேல எல்லாரும் கிளம்பி வைரவன் கோயில் பொட்டல் ஆலமரத்தடிக்கு வந்தாங்க. பின் நிலா காலம். ராத்திரி 1 மணிக்கு மேலதான் நிலா கிளம்பும். ஆலமரத்து பச்சி உத்தரவு கொடுத்தாதான் களவுக்கு கிளம்புவாங்க. அந்த வளம் இருந்து இடம் பாஞ்சாதான் நல்ல சகுனம். போற இடத்துல ஆபத்து இல்ல. இடமிருந்து வளம் ஆகாது, வீட்டுக்கு திரும்ப வேண்டிதான். எல்லார் கையிலயும் வேல்கம்பு, கனத்த செருப்பு, கருப்பு போர்வை, குத்துக்காலிட்டு காத்திருந்தாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு கீச்சின்னு சத்தத்தோட ஆந்த வளமிருந்து இடம் பாஞ்சுது. இருளாண்டி தேவர் எழுந்தாரு. வைரவன் உத்தரவு கொடுத்துட்டார், ஒரு குறையும் வராது, எல்லாரும் கிளம்புங்க. கிளம்பினாங்க எல்லாருமே. 10 பேருக்கு மேல இருக்கும். நிலாவும் கிளம்பிடுச்சு. 4 மைலு வண்டி பாதை, 2 பக்கமும் முள்ளுக்காடு. இருளாண்டி தேவரு முன்னால போனாரு. பேச்சு சிரிப்புமா நடந்தாங்க. வனாந்திரம், இருட்டு. யாராவது கொஞ்சம் பலத்து பேசினாலோ சிரிச்சாலோ இருளாண்டி தேவருக்கு கோபம் பொத்துட்டு வந்துடும். இடையில 2-3 ஓடக்காடு. முழங்காலுக்கு வண்டல் இறங்குச்சு. செருப்புகளை கையில எடுத்துக்கிட்டு ஓடைகளை கடந்தாங்க. மணிப்பத்தா ஓடைய தாண்டி 10-8 நடந்திருப்பாங்க. வண்டி பாதையில இருந்து இந்த தடத்துக்கும் அந்த தடத்துக்கும் சரியா ஒரு பாம்பு புழுதிய குடிச்சுக்கிட்டு படுத்திருந்தது. தொட கனம் இருக்கும். முன்னாடி போன இருளாண்டி தேவரு 2 எட்டு இடைவெளிலேயே பாம்பை பார்த்துட்டு நின்னுட்டாரு. நாகம் தலை தூக்கி சீர்றதுக்கு முன்னாடியே வேல் கம்பால தலையில ஒரு குத்து குத்தி முள்வேலிக்குள்ள தூக்கி எரிஞ்சிட்டு நடந்தாரு. கவல்பட்டி ஊரணி கரைய சுத்தி பெரிய பெரிய புளிய மரம் பேயா நின்னுச்சு. நிலா வெளிச்சத்துல ஊரணியோட புளிய மரங்கள் தட்டுப்பட்ட உடனே இருளாண்டி தேவரு உதட்டுல விரல் வச்சு ஷ் அப்படின்னு எச்சரித்தாரு. செருப்பு சத்தம் கேட்காதபடி பொத்தி பொத்தி நடந்து முன்னேறி போனாங்க. ஊருக்கிட்ட அண்டவே முடியாது. வீட்டுக்கு வீடு நாய் கிடக்கும். ராஜபாளையத்து கோம்ப நாய்கள் துரத்தி பிடிச்சா தொட கறிய தோண்டி எடுத்துரும். குளிருக்கு குன்னி படுத்திருக்கும் அனாத கிழவு மாதிரி ஊர் உறங்கிட்டு இருந்தது. ஊரு தெற்க விட்டு ஊரணிக்கு வடக்கா நடந்தாங்க. ஆட்டுக்கெட ஊருக்கு வெளியே மந்த காடுகள்ல தான் கிடக்கும். ஐயோ குருசாமி தேவரே, எட்டி நடங்க. ஊரணிக்கு வடக்க 4 புஞ்ச கடப்புக்கு ஆட்டு சத்தம் கேக்குது. இருளாண்டி தேவர் வலது கையால் ஆத்தி காட்டினாரு. எல்லோரும் வடக்கா எட்டி நடந்தாங்க. சுந்தர தேவருக்கு இருமல் முட்டியது. நெஞ்சுக்குள்ள அமுக்குனாரு. கந்தையா தேவரே, செருப்பு சத்தம். கந்தையா தேவர் பொதுமலா நடந்தாரு. எல்லா ஆடுகளும் படுத்து கிடந்துச்சு. ஒரு ஆடு மட்டும் புர்ருன்னு திம்மிச்சு.
தென்கோடியில ஒரு கைத்து கட்டுல உள்ளங்கால்லேந்து உச்சந்தல வர வெளியே தெரியாம போத்திக்கிட்டு கிடாக்காரன் படுத்திருந்தான். கட்டில்ல ஒரு வேல்கம்பு சாத்தி இருந்தது. கட்டிலுக்கு அடியில நாய் சுருட்டி படுத்திருந்தது. நாய் படுத்திருக்கு. எல்லாரும் பதுங்கி உட்கார்ந்தாங்க. வேல்கம்புகளை கிடத்தி விட்டுட்டு போர்வைகளை இறுக்கி போத்தினாங்க. வேட்டிய தார்பாய்ச்சி கட்டிக்கிட்டாங்க. தெற்கேயும் மேற்கேயும் யாரும் போகாதீங்க. வடக்க பாதி பேரும் கிழக்க பாதி பேரும் போகணும். சுருக்கா முடிக்கணும். வேல்கம்ப கையில எடுத்துக்கிட்டாங்க. இருளாண்டி தேவரோட சேர்ந்து பாதி பேர் கிழக்கேயும் முருகேச தேவரோட பாதி பேரு வடக்கேயும் பிரிஞ்சாங்க. பச்சை பனை ஓலைய கிழிச்சது போல குட்டி ஆடுகள் சினுங்குச்சு. சின்ன சின்ன சத்தங்களோட ஆடுகள் கிடந்தன. கிடாக்காரனும் நாயும் அசையவே இல்லை. நல்ல தூக்கம். எல்லா வெளிச்சத்துல ஆடுகளோட நிறம் தெரியற அளவுக்கு நெருங்கி போயிட்டாங்க. சுந்தரதேவர் மறுபடியும் இருமலை நெஞ்சுக்குள்ள அமுக்கினாரு. உருன்னு ஒரு ஆடு தும்முச்சு. 10 அடி நெருக்கத்திலேயே நின்னு அவரவருக்கு தகுதியான ஆடுகளை இடம் பிரிச்சுக்கிட்டாங்க. கிடாயா இருந்தா கறி நல்லா இருக்கும். பெருத்த கிடாயா இருந்தா தோல்ல போட்டுக்கிட்டு 4 மைல் தூரம் ஓடணும். இருளாண்டி தேவரோட சைகைக்காக காத்திருந்தாங்க. கட்டல்ல படுத்திருந்த கிடாக்காரன் புரண்டு படுத்தான். நாய் அசையவே இல்லை. கிழக்க இருந்து இருளாண்டி தேவர் துண்டை வீசினாரு. அவங்க குறிச்சு வச்சிருந்த கிடாய்களை நெருங்கி இடது கையால வாயை இறுக்கி பிடிச்சாங்க. வலது கையால குறவலைய கடக்குன்னு நெரிச்சு ஒதுக்கி விட்டாங்க. கிடாய்கள் கால்களை உதறிய சத்தம் தான் லேசா கேட்டுச்சு. கத்த முடியல. கைக்கு 2 கால்களை பிடிச்சு தூக்கி துண்டை போத்துவது போல தோல்ல போட்டாங்க. கிடாக்காரனுக்கும் நாய்க்கும் நல்ல தூக்கம். இடது கையால ஆட்டு கால்களையும் வலது கையில வேல் கம்பியும் பிடிச்சுக்கிட்டு லொங்கு லொங்குன்னு ஓட கிளம்புனாங்க. 3வது புஞ்சு புழிய கடந்தாதான் வண்டி பாதை. முருகேச தேவர் முன்னால ஓடிட்டு இருந்தாரு. தோல்ல கிடந்த ஆட்டோட சூடு இந்த குளிர் நேரத்துக்கு எல்லாருக்கும் இதமா இருந்தது. வண்டி பாதைக்கு வந்துட்டாங்க. யாரும் வாய் திறக்கல. ஓட்ட குறைஞ்சி ஓட்டம் முன்னடையுமா போனாங்க. முத்துதேவரோட கழுத்துல கிடந்த கிடாயோட குறவலை சரியா நெறிப்படல. மே 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 அப்படின்னு கத்த கிளம்பிடுச்சு. முத்துதேவரோட பிடி தவறி போயிடுச்சு. கிடாய் துள்ளவும் பிடிய விட்டுட்டாரு. கீழே குதிச்ச கிடாய் மே 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 அப்படின்னு கத்தி தீத்துட்டு முத்துதேவர் சுதாரிச்சுக்கிட்டே கிடாயோட குரல் வலைய கடிச்சு துப்புனாரு. கிடாயோட சத்தம் நின்னுச்சு. ராஜபாளையத்து கோம்ப கிளம்பிடுச்சு. கிடையாடுகள் எல்லாம் கத்த ஆரம்பிச்சுது. கிடாக்காரன் போர்வைய சுருட்டி வீசிட்டு வேல்கம்ப கையில எடுத்துக்கிட்டு ஊரை பார்த்து கத்தன. ஏய் கல்லன் கல்லன் ஓடியாங்க. இருளாண்டி தேவரோட சேர்த்து எல்லாரும் வண்டிப்பாதையில கெதியா ஓடினாங்க. முத்துதேவரு கடைசியா வந்தாரு. முதல் புஞ்சை புளிய நாய் தாண்டிடுச்சு. ஊரும் எழுந்திருச்சு. ஹோ ஹோன்னு கூச்சல். தேவருக்கு மூச்சு இறைச்சுது. எல்லாரும் வேல்கம்பு இருந்த வலது கையில செருப்ப கலட்டி எடுத்துக்கிட்டு ஓட்டம் எடுத்தாங்க. மணிப்பத்தாவோட வண்டலுக்குள்ள சதக்கு புதக்குன்னு வீச்சுக்கிட்டு எல்லாரும் வெளியேறி ஓடினாங்க. நாய் ஒரு புஞ்ச கடப்புல இருந்து வந்துட்டு இருந்தது. சனங்க கம்புகளோடும் ஆயுதங்களோடும் வண்டிப்பாதையில திமு திமுன்னு ஓடி வந்தாங்க. நாய் வண்டலை கண்டதும் மலைச்சு நின்னு குறைச்சது. தென்கரையில கொஞ்ச தூரம் ஓடிச்சு. வண்டல் மாறி தண்ணி வந்ததும் நீந்தி வடக்கரையில ஏறி கிழக்கே வண்டிப்பாதையில விரட்டி ஓடிச்சு. அதுக்குள்ள இருளாண்டி தேவர் கூட்டம் எட்டி போயிடுச்சு. வைரவன் கோயில் பொட்டல் ஆலமரம் தான் இவங்களுக்கு குறி. எதியா ஓடுனா சீக்கிரம் போய் எல்லையை தொட்டுடலாம். அப்புறம் வெளியூராலாம் நெருங்க மாட்டான். நாய் 4 கால் பாய்ச்சல்ல வந்துட்டு இருந்தது. கவல்பட்டி சனம் மணிப்பத்தா ஓடைய கடந்து வந்துட்டு இருந்தது. களவாணி பயிர்களை ஒரு தடவை ஊருக்குள்ள விட்டுட்டோம், அப்புறம் ஒன்னும் மிஞ்சாது. மனுஷ குடியிருக்க நீதி இல்லாம போயிரும். இது வரைக்கும் அக்கம் பக்கத்துல அடுத்த ஊரு 3வது ஊர்ல தான் களவு போனது. கவல்பட்டிக்கு களவாணி பயிர்கள் வந்ததே இல்ல. இத முதல் தடவை. அவிழ்ந்த தலைமையில கூட அள்ளி முடியாம பெண்கள் சேலையை ஏத்தி சொருகிக்கிட்டு ஓடி வந்தாங்க. கடைசியா போயிட்டு இருந்த முத்துதேவரை நாய் எட்டி கவுச்சு. வேட்டிய பிடிச்சிருச்சு. முத்துதேவரு செருப்ப ஓங்கி நாயோட வாயில அடிச்சாரு. வேட்டிய விட்டுடுச்சு. போர்வைய கவிடுச்சு. பிடரியில கிடந்த கிடாய கீழே போட்டாரு. செருப்புகளையும் கீழே போட்டாரு. போர்வைய உதறி விட்டாரு. வேல்கம்ப மட்டும் கையில இருந்தது. நாய் நெஞ்சில கொதறிச்சு. இடது கையால நாயோட மூஞ்சி அடிச்சாரு. வேல்கம்ப ஓங்கினாரு. வலது மணுக்கட்டை கவிக்கிச்சு. திமிர முடியல. வேல்கம்பு கீழே நழுவிச்சு. நாயோட வாய புடிச்சு தூக்கி அடிச்சு பக்கத்துல இருந்த வேலியில போட்டாரு. முடிஞ்சு வேல்கம்ப எடுக்கிறதுக்குள்ள நாய் முதுகலை பாஞ்சிருச்சு. கீழே சாஞ்சிட்டாரு. பின்னால போனவங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்க. பின்னால ஊரு திரண்டு வந்துட்டு இருந்துச்சு. இலா வெளிச்சத்துல சனம் வர்றது தெரிஞ்சுது. நாய புரட்டினாரு. கால் நகத்தால உடம்ப பிராண்டுச்சு. நாயோட முள்வேலியில புரண்டாரு. பாலம் பாலமா முள்குத்தி கிழிச்சுது.
மறு புரட்டுக்கு வண்டி பாதைக்கு வந்தாரு. மேல கிடந்த நாயோட வாயெல்லாம் ரத்தம் ஒழுகுச்சு. 2 கைகளையும் நாயோட வாய்க்குள்ள கொடுத்து கிழிச்சாரு. பலமான சத்தத்தோட நாய் மல்லாக்க சரிஞ்சது. முத்துதேவரோட வாய், கை, உடம்பெல்லாம் ரத்தம். ஆனோ நெருங்கி வந்துட்டு இருந்தது. முத்துதேவர் எழுந்து வேட்டிய தார்பாச்சி கட்டினாரு. போர்வைய காயங்கள் மேல போத்திக்கிட்டாரு. கிடாய தூக்கி தோல்ல போட்டுட்டு வேல்கம்பு செருப்புகளை வலது கையில எடுத்துக்கிட்டு கெதியா ஓடினாரு. ஐரவன் கோயில் பொட்டல் ஆலமரத்துக்கு வந்து சேர்ந்தாரு. மறுநாள் பெருநாளி போலீஸ் நிலையத்துக்கு கவல்பட்டி கிராமமே வந்து நின்னுச்சு. முதல் நாள் ராத்திரிக்கு களவுக்கு போனவங்க போகாதவங்கன்னு எல்லா ஆம்பளை போலீஸ்காரங்க கம்பியை காய வச்சு துடிக்க துடிக்க கதற கதற சூடு போட்டாங்க. கன்னத்துல, தொடையில, கையில, கழுத்துல, வயிற்றுல, முதுகுலன்னு பல மாதிரி சூடு. அன்னைக்கு இழுத சூடுதான் இருளாண்டி தேவர் தொடை இடுக்குல தழும்பேறி கிடந்தது. இருளாண்டி தேவர் புரண்டு படுக்கும் போது கால்மாட்டுல ஆடுபடி ஆட்டம் ஆடிட்டு இருந்த நாகுதேவர் இடுப்புல கால் பட்டுடுச்சு. நல்லா மிதிங்க வச்சான். நாகுதேவர் நக்கலா சிரிச்சாரு. என்கிட்ட மிதி வாங்கணும்னா முன் ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்கணுமாப்ல. இருளாண்டி தேவர் உதட்டோர சிரிச்சுக்கிட்டே கால்களை ஒடுக்கி மறுபடியும் தலை சாச்சிக்கிட்டாரு. கிழக்க இருந்து முருகேச தேவர் வந்தாரு. ஏய், நம்ம மூத்தார் மகன் சேது வந்திருக்குதான். எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. சீட்டாட்டம், ஆடுபுலி, வெட்டு சீட்டு, தாயக்கட்டை எல்லாத்தையும் கலைச்சாங்க. உறங்கிட்டு இருந்த இருளாண்டி தேவரையும் கந்தையா தேவரையும் எழுப்புனாங்க. எல்லாரும் கிளம்பி மூத்தார் வீட்டுக்கு நடந்தாங்க. சேது கை கால் முகம் கழுவி தொடச்சிட்டு அப்பாவோட போட்டோக்கு முன்னாடி நின்னான். ஐயா நெத்தியில குங்குமம் இருந்தது. உச்சரத்தம் காசிநாத செட்டி வீட்டுல கண்ணம் போட்டு களவாட போன போது அந்த ஊர் சனங்களோட நடந்த சண்டையில வெட்டுப்பட்டு ஐயா இறந்து போனாரு. சேதுவுக்கு பக்கத்துல அம்மா நின்றுட்டு இருந்தாங்க. படத்துல இருந்த கணவரையும் பக்கத்துல நின்ற மகனையும் மாறி மாறி பார்த்து அம்மா அழுதாங்க. சேதுவுக்கு கண் கலங்கி பார்வையே மறைச்சு போயிடுச்சு. வீட்டு வாசல்ல ஆள் அரவாட்ட தெரிஞ்சதும் சேது திரும்பி வாசலை பார்த்தான். மருமகனே. கூட்டத்துக்கு முன்னால முருகேச தேவர் நின்னாரு. சேது வாசலுக்கு வந்தான். கும்பிடுற மாமா, கும்பிடுற சின்னையா, கும்பிடுற மச்சான், வாங்க எல்லாரும் வாங்க. எல்லாரையும் பார்த்து சேது கையெடுத்து கும்பிட்டதுல எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். எப்ப வந்தீங்க பூ? இப்பதான் மாமா. டியூட்டி ஒப்புக்கொண்டுட்டீங்களா? கேட்ட நாகதேவரோட கன்னத்துல தழும்பு கிடந்துச்சு. நாளைக்கு போய் ஜாயின் பண்றேன் மாமா. எங்க டியூட்டி? குருசாமி தேவரோட வலது கையில தழும்பு இருந்தது. பழனிக்கு பக்கத்துல மடத்தாக்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல. சப் இன்ஸ்பெக்டர் தானே? கந்தையா தேவருக்கு பிடரில தழும்பு. ஆமா சென்னையா, 1 வருஷம் ட்ரைனிங் முடிஞ்சு முதல் போஸ்டிங். தின்ன மூளையில ஓரத்துல உட்காந்துருந்தவங்க எல்லாம் சேதுவை எம்பி பார்த்தாங்க. உடுப்பு போட லாய்க்கான ஆளுதான். எல்லாருக்கும் பெருமை தாங்கல. உங்க அண்ணனை எங்க காணோம்? எனக்கு சப் இன்ஸ்பெக்டர் வேலை கிடைச்சா இருளப்ப சாமிக்கு கிடா வெட்டி பொங்க வைக்கணும்னு அம்மா நேர்த்திக்கடன் வச்சுதான். அதுக்கு ஒரு கெடா குட்டி விலைக்கு வாங்க அண்ணன் வெளியே போனாரு. முருகேச தேவர் கன்னத்துல கிடந்த தளம்பு தடவிக்கிட்டே, என்னது கெடா குட்டிய விலைக்கு வாங்க போனாரா? பைத்தியக்கார பிள்ளைங்க. நம்ம வீட்டு பிள்ளைக்கு சப் இன்ஸ்பெக்டர் உத்தியோகம் கிடைச்சிருக்கு. நம்ம சனமெல்லாம் சேர்ந்து கொண்டாட வேணாமா? நம்ம குலதெய்வம் இருளப்ப சாமிக்கு நாளைக்கு காலையில 1 கிடா இல்ல 21 கிடா வெட்டுப்படுது அப்படின்னாரு திண்ணையில இருந்த எல்லாரையும் பார்த்து. ஏய், வீட்டுக்கு வீடு ஒரு கிடாவை பிடிச்சு கொண்டு வந்து இங்க கட்டுங்கடா அப்படின்னு உத்தரவிட்டாரு. எதுக்கு மாமா? வேண்டாம். சேது மருகி மருகி எல்லாரையும் பார்த்தான். கள்ள ஆடு இல்ல மருமகனே, எல்லாம் நம்ம சொந்த ஆடுதான். சேதுவோட கண்கள்லேருந்து குபுக்குன்னு நீர் அடைச்சது. காலமா காயப்பட்ட சனங்க, ஆண்டாண்டு காலமா சிரமப்பட்டு கிடந்த சமூகத்துக்கு விடிவு காலமா முதலா ஒருத்தன் அரசு உத்தியோகத்துக்கு போறான். அதுவும் போலீஸ் உத்தியோகம். அந்த சனங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், பெருமிதமும். தம்பி சேது, இந்த பயலுக்கு ஒரு ஆசை. என்ன மாமா சொல்லுங்க. நீங்க சப் இன்ஸ்பெக்டர் உடுப்பு மாட்டிட்டு வந்து கொஞ்ச நேரம் எங்க எல்லாரோடய உட்கார்ந்து பேசிட்டு இருக்கணும். தயங்கி பேசின முருகேச தேவரோட கைகளை சேது இருக்க பிடிச்சுக்கிட்டான். இதோ வந்துடுற மாமா அப்படின்னு வீட்டுக்குள்ள போனான். எல்லாரும் உள்வாசலையே ஆவலோடையும் தவிப்போடையும் பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாம் சேது சப் இன்ஸ்பெக்டர் உடுப்போட திண்ணைக்கு வந்தான். எல்லாரும் பதறி எழுந்து தோல்ல கிடந்த துண்டை கையில எடுத்துக்கிட்டு திண்ணையை விட்டு கீழே இறங்கி நின்னாங்க. இப்படிதான் இந்த கதையை முடிச்சிருக்காரு எழுத்தாளர் வேலராமமூர்த்தி அவர்கள். சிறுமப்பட்டு கிடக்கிற ஒரு சமூகத்தை கல்வியும் அதனால வர உத்தியோகமும் தான் தலைநிமிர செய்யும் அப்படின்ற கருத்தை ஆணித்தனமா சொல்லியிருக்காரு. அவரோட கூட்டத்தில இருந்து ஒருத்தன் முன்னுக்கு வந்திருக்கத எப்படி அந்த மக்கள் சந்தோஷத்தோடையும் ஏக்கத்தோடையும் தவிப்போடையும் கொண்டாடுறாங்க அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.